الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين محمد مصطفى صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, புதைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூனியத்தை எவ்வாறு வெளிப்படுத்துவது, அது சம்பந்தமாக மார்க்க வழிகாட்டல் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம். அதாவது சிலருக்கு என்ன செய்கிறார்கள் என்றால், சூனியம் வைக்கக்கூடியவர்கள், இந்த ஏவல் செய்வினை போன்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள், யாருக்கு சூனியம் வைக்கிறார்களோ அந்த நபருடைய தலைமுடி, அவர்களுடைய நகங்கள், அவர்களுடைய ஆடைகள், ஏதேனும் அவர்களுடைய உடலை தொட்டு இருக்கக்கூடிய பொருட்களை, சீப்புகள் போன்ற பொருட்களை சேமித்து அல்லது அவருடைய புகைப்படங்கள் போன்றவற்றை சேமித்து கொண்டு சென்று அதை சூனியம் செய்து அந்த சூனியத்தை ஏதேனும் இடத்திலே புதைத்து வைத்து விடுகிறார்கள். ஆக அந்த புதைக்கப்பட்ட அந்த சூனியத்தை வெளியே எடுத்து அதை பிரித்து போடுகின்றவரை, அதை டிஸ்மேண்டில் செய்கின்றவரை சூனியம் வைக்கப்பட்ட நபர் அந்த பாதிப்பை உணர்ந்து கொண்டே இருக்குகின்றார். ஆக இவர்களுடைய சூனியத்தை எப்படி உடைப்பது, அந்த பொருட்களை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அவரிடத்திலே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு யூத வேலைக்காரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்து வைத்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூனியத்துடைய பாதிப்பின் காரணமாக சுமார் 6 மாதங்கள் வரை துன்பத்தை அனுபவித்தார்கள். தலைமுடி உதிர்தல், தலை முதல் கால் வரை முள்ளு குத்துவதை போன்று அங்கங்கு உடலெல்லாம் குத்துவதை போன்று உணர்ந்தார்கள். ஞாபக மறதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இப்படியான சில இடையூறுகள் நபி அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆக இது சம்பந்தமாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹுவிடத்தில், அல்லாஹுவே இந்த சூனியத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக, இதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழியை எனக்கு கற்றுத்தருவாயாக என்று மிக நீண்ட நாள் துஆவும் பிரார்த்தனையும் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படியாக ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த சமயம் சிரித்து கொண்டே உறக்கத்திலிருந்து எழுந்தார்கள். அருகாமையில் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை சிரிக்கச் செய்தது என்ன, எதன் காரணமாக சிரித்து கொண்டே எழுந்தீர்கள் என்று கேட்க, அதற்கு நபி அவர்கள், ஆயிஷாவே, நீ அறிவாயா, இதுநாள் வரை அல்லாஹ்விடத்திலே நான் எது பற்றி முறையிட்டு கொண்டிருந்தேனோ அது சம்பந்தமாக அல்லாஹ் எனக்கு தெளிவுபடுத்தி விட்டான். ஆம், நான் இப்பொழுது உறங்கிக் கொண்டிருந்த சமயம் என் தலைமாட்டிலும் என் கால் மாட்டிலும் ஒருவர் வந்து அமர்ந்தார்கள். தலைமாட்டில் இருப்பவரும் கால் மாட்டில் இருப்பவரும் மாறி மாறி கேள்விகளை கேட்டுக்கொண்டார்கள். இப்படியாக கால் மாட்டில் இருப்பவர் தலைமாட்டில் இருப்பவரை பார்த்து கேட்டார், மா பாலு லிஹாதர் ரஜுல், இந்த மனிதருக்கு என்ன ஆகிவிட்டது என்று கேட்க, இன்னொருவர் கூறினார், திப்பஹு மத்பூபுன், இவருக்கு மருந்து செய்து சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறினார். மன் திப்பஹு, அப்படியா, இவருக்கு யார் சூனியம் செய்தது? லபீத் இப்னு ஆஸம் என்னும் யூதன் இவருக்கு சூனியம் செய்திருக்கிறான். ஐனஹு அலான், இப்பொழுது அந்த சூனியம் எங்கே இருக்கிறது என்று கேட்க, அந்த சூனியம் ஃபி பிஇர் தி ஜர்வான் என்னும் கோத்திரத்தாருக்கு சொந்தமான ஒரு கிணற்றுக்குள்ளே இருக்கிறது. மேலும் தஹ்த ரஊஃபத்தின் தஹ்த ஸஹ்ரத்தின், ஒரு பாறைக்கு அடியிலே அது வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனவை கண்டார்கள். மேலும் அந்த கனவில் சொல்லப்பட்டது, இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், அந்த சூனியத்தை வெளியே எடுக்க வேண்டும் என்று சொல்ல, நபி அவர்கள் கனவத்திலிருந்து எழுந்து உட்கார்ந்து சிரித்தார்கள். இதுதான் அவர்கள் சிரித்ததற்கு காரணம். பிறகு என்ன செய்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் வேறு சில சஹாபாக்களை அழைத்து கொண்டு அந்த கிணறு கனவிலே காட்டப்பட்டதே அந்த இடத்திற்கு செல்லுகிறார்கள். அங்கு சென்று பார்க்கும் பொழுது அந்த கிணற்றை சுற்றி பேரித்த மரங்கள் வளர்ந்திருந்தன. அந்த பேரித்த மரங்களுடைய வேர்கள் எல்லாம் பூமிக்கு அடியில் சென்று அந்த கிணற்றுக்கு உள்ளாக சென்றிருந்த காரணத்தினால், அந்த வேரெல்லாம் அந்த கிணற்றின் தண்ணீரிலே பட்டிருந்த காரணத்தினால், அந்த வேரிலே ஊறி போன காரணத்தினால் அந்த கிணற்றுடைய தண்ணீர் எல்லாம் சிகப்பு நிறத்திலே, எண்ணெய் நிறத்திலே, ஹென்னாவுடைய நிறத்திலே இருந்தது. இதை நபி அவர்கள் பார்த்தார்கள். மேலும் அங்கிருந்த பேரிச்ச மரங்களுடைய தலைகள் எல்லாம் ஷைத்தானுடைய தலைகளை போன்று இருந்ததாகவும் கூறினார்கள். பிறகு அந்த கிணற்றில் இருந்த அந்த தண்ணீரை வாரி இறைத்து விட்டு அங்கு கனவில் காட்டப்பட்ட அந்த பாறைக்கு கீழாக அகற்றி பார்க்கும் பொழுது அந்த சூனியம் செய்யப்பட்ட பொருள் இருந்தது. அதை எடுத்து அதை அப்புறப்படுத்தினார்கள் என்பதாக புகாரியிலும் முஸ்லீமிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸில் வருகிறது. மேலும் தலாயிலுன் நுபுவா என்னும் கிதாபை இமாம் அல் பைஹக்கி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதிலே
மேற்படி தகவல்களாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக ஒரு தகவல் வருகிறது. அது என்னவென்றால், அந்த பாறையை அகற்றி சூனியத்துடைய பொருளை எடுக்குகிறார்கள். எடுத்து பார்த்த பொழுது நபி அவர்களைப் போன்றே ஒரு மெழுகு பொம்மை ஒன்று செய்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த மெழுகு பொம்மையிலே ஊசிகள் எல்லாம் குத்தப்பட்டு பொம்மையுடைய உடல் முழுவதும் குத்தப்பட்டிருந்தது. பின்னர் மேலும் நபி அவர்கள் பயன்படுத்தி வந்த தலைவாரக்கூடிய அந்த சீப்புடைய சில பற்களும் தலைமுடிகளும் நபி அவர்களுடைய தலைமுடியும் அதில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த மெழுகு பொம்மையை சுற்றி நூல்களால் கட்டப்பட்டு சுமார் 11 முடிச்சுகள் அதில் போடப்பட்டிருந்ததாகவும், அவ்விடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி நபி அவர்களே குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். மேலும் குல் அஊது பிரப்பின் நாஸையும் ஓதச் சொன்னார்கள். இப்படியாக 2 அத்தியாயத்துடைய வசனங்களும் மொத்தமாக 11 வசனங்கள் இருந்தன. அந்த மெழுகு பொம்மையிலே போடப்பட்ட முடிச்சுகளும் 11 இருந்தது. நபி அவர்கள் வசனங்களை ஓத ஓத ஒவ்வொரு முடிச்சாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவிழ்க்க, நபி அவர்கள் 11 வசனங்களையும் ஓதி முடிக்க 11 முடிச்சுகளும் அவிழ்க்கப்படுகிறது. பிறகு நபி அவர்கள் உடலில் இருந்த அந்த வலி வேதனை எல்லாம் நீங்கி முற்றாக நிவாரணம் பெற்றார்கள். அவர்களுக்கு ஷிஃபா கிடைத்தது. இப்படித்தான் அந்த சூனியத்துடைய பொருள் அகற்றப்பட்டது. பிறகு அந்த சூனியத்துடைய பொருள் எல்லாம் டிஸ்மேண்டில் செய்யப்பட்டு அது தூக்கி எறியப்பட்டது அல்லது அது கொளுத்தப்பட்டது. இப்படி ஒரு தகவல் இருக்குகின்றது. இப்பொழுது இந்த ஹதீஸின் அடிப்படையிலே வைத்து இமாம்கள் சொல்லக்கூடியது என்னவென்றால், ஒருவருக்கு சூனியம் செய்து புதைத்து வைக்கப்பட்டிருந்தால் அந்த சூனியத்தை வெளிப்படுத்துவது எப்படி அந்த இடத்தை கண்டுபிடித்துக் கொள்வது? சிலருக்கு இங்குதான் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் இருக்கும். அந்த இடத்துல சென்று தோண்டி பார்க்க வேண்டும். சிலருக்கு யார் மூலியமாச்சும் தகவல் கிடைக்கலாம். இப்படி உங்களுக்கு சூனியம் செஞ்சு அங்கே புதைச்சி வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதேனும் தகவல் கிடைத்தால் அந்த இடத்துல சென்று அதை தோண்டி எடுத்து அதை நாம் டிஸ்மேண்டில் செய்து விட வேண்டும், அதாவது எரித்து விட வேண்டும். ஓதப்பட்ட ருக்கையாவுடைய தண்ணீரை அதன் மீது தெளித்து விட்டு பின்னர் அதை பிரித்து போட்டு அதை எரித்து விட வேண்டும். சரி, இது எந்த தகவலும் வரலை, அப்போ நானாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னும் பொழுது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஒரு துவா. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உறங்கச் செல்லும் பொழுது துவா ஓதுவார்கள். என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ருஅயா சாலிஹா சாதிகத்தன் கைர காதிபத்தன் நாஃபியத்தன் கைர தாரத்தன். அல்லாஹுவே, உன்னிடத்திலே சாலிஹான நற்கனவை கேட்கிறேன், உண்மையான கனவை கேட்கிறேன், பொய்யான கனவை நீ காட்டிவிடாதே. இறைவா, பலனுள்ள கனவை கேட்கிறேன், எனக்கு தீங்கு ஏற்படும் கனவை நீ காட்டிவிடாது என்று சொல்லி துவா செய்வார்களாம். ஆக அந்த துவாவை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓதிய துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ருஅயா சாலிஹத்தன் சாதிகத்தன் கைர காதிபத்தன் நாஃபிஅத்தன் கைர தாரத்தன் என்ற இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். ஆக இரவிலே உறங்கச் செல்லுகின்ற சமயத்தில் இந்த சூனியத்தால் பாதிக்கப்பட்ட நபர் தினமும் அவர் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தொழ வேண்டும். சூரத்துல் பக்ராவை அவர் முற்றாக ஓத வேண்டும். தினந்தோறும் சூரத்துல் பக்ரா முழுசாக ஓதணும். பிறகு சூரத்துல் ஜில்சால் இதா ஜுல்சிலத்தில் அருபு ஜில்சாலஹா என்று வரக்கூடிய அந்த சூறாவை அவர் எத்தனை முறை ஓத முடியுமோ, குறைந்தது ஒரு 21 முறையாவது அவர் குறைந்தபட்சம் ஓத வேண்டும். முடிந்தால் 100 முறை அவர் ஓதிக்கொள்ள வேண்டும். சூரத்துல் பக்ராவையும் சூரத்துல் ஜில்சாலையும் சூரத்து சாஃபாத்துடைய முதல் 10 வசனங்களையும், அதாவது 37வது அத்தியாயத்துடைய முதல் 10 வசனங்களையும் அவர் ஓதிக்கொள்ள வேண்டும். பின்னர் அவர் உறங்குகின்ற பொழுது இவ்வாறு துவா செய்து கொள்ள வேண்டும் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட துவாவை, அப்படி அந்த துவா மனனம் செய்ய தெரியவில்லையா அல்லது அந்த துவாவை போன்று கேட்க முடியவில்லையா, அவர் தமிழிலும் அந்த துவாவை கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான். அல்லாஹுவே, உன்னிடத்திலே நான் நற்கனவை கேட்கிறேன். இறைவா, உண்மையான கனவை எனக்கு காட்டுவாயாக. இறைவா, பொய்யான கனவை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இறைவா, எனக்கு பலனுள்ள கனவை காட்டுவாயாக. எனக்கு தீங்கு ஏற்படும் கனவை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று துவா செய்துவிட்டு, அல்லாஹுவே, எனக்கு சூனியம் செய்து புதைக்கப்பட்டிருந்தால் இறைவா, அந்த சூனியம் இருக்கக்கூடிய இடத்தை எனக்கு காட்டித் தருவாயாக இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அவர் துவா செய்ய வேண்டும். சூரத்துல் பக்ராவை ஓதிக்கொள்ள வேண்டும். சூரத்து சாஃபாத்துடைய முதல் 10 வசனங்களை ஓதிக்கொள்ள வேண்டும். அதேபோன்று சூரத்துல் ஜில்சால் இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா என்னும் சூறாவையும் 21 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் அவர் உறங்குவதற்கு முன்னதாக அவர் அல்லாஹ்விடத்திலே இந்த சூறாக்களை ஓதிவிட்டு துவா செய்ய வேண்டும். மேலும் அவரால் முடிந்தால் சூரத்துல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயத்தையும் அவர் ஓதிக்கொள்ள வேண்டும். பிறகு இந்த துவாவை செய்ய வேண்டும். செய்துவிட்டு அவர் உறங்குவாரானால் இன்ஷா அல்லாஹ் அவருக்கு அந்த இடம் காட்டப்படும். அதன்படி அவர் அறிந்து கொண்டு அந்த சூனியம் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடித்து அதை வெளியே எடுத்து விடலாம். அதை வெளியே எடுக்குகின்ற பொழுது சூரத்துல் பக்ராவை ஓதிய தண்ணீரை கொண்டு அதன் மீது தெளித்து விட வேண்டும். பின்னர் தான் அதை கையில் தொட்டு எடுக்க வேண்டும். எடுத்து அதை பிரித்து போட்டுவிட்டு அதை முற்றாக எரித்து விட வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.